உலகெங்கும் பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம். நான் வில்லரசன். இன்றைய படித்ததும் சுவைத்ததும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய நூல் இன்றைக்கு 15 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய மண்ணின் மக்களின் வாழ்வியலாக இருந்த பங்கரை பற்றி பேசுகின்ற பங்கர் கதைகள் என்கின்ற நூலை பற்றித்தான். எங்கட புத்தகங்களின் ஏற்பாட்டில் எழுத்தாளர் வெற்றி செல்வி அவர்களினுடைய தொகுப்பில் 30 எழுத்தாளர்களுடைய கதைகளை பேசக்கூடிய இந்த தொகுப்பு பேசுகின்ற விடயங்கள் கனதியானவை. இந்த கதைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் பங்கர் என்றால் என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராயிர குளவிகளுக்கு பங்கர் என்றால் என்பது புதிய ஒரு கலைச்சொல்லாக இருக்கக்கூடும். போர் நம் சமூகத்தில் பல்வேறு கலைச்சொற்களை விதைத்து சென்றிருக்கிறது. கிபிர், வண்டு, பங்கர் இப்படி பல்வேறுபட்ட கலைச்சொற்களில் ஒன்றாக இன்றைக்கு மாறிப்போகக்கூடிய இந்த பங்கர் ஒரு காலத்தில் எங்களுடைய வாழ்வியலாக இருந்தது. பங்கர் என்பது பதுங்குகுழிகளை குறிக்கிறது. அது என்ன பதுங்குகுழி? அன்றைக்கு இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களினுடைய தலைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த நாட்டிலே பங்கர்கள் இருந்தன. பங்கர் என்றால் ஒரு குழியை அமைத்து அதாவது எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய குண்டு வீச்சுகளிடமிருந்தும் எறிகணை தாக்குதல்களிடமிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த மக்கள் குழிகளுக்குள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அந்த பங்கர்களுக்கு பற்றிய கதைகளைத்தான் இந்த தொகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த சிறுகதையின் முதலாவது சிறுகதையாக இருப்பது சுடுகாடும் தெளிநீரும் என்கின்ற கதை. வேல்வெளி எழுதி இருக்கக்கூடிய இந்த கதையில் பேசக்கூடிய கதைகள் மிக அற்புதமானவையாக இருக்கிறது. அதாவது இந்த கதையிலே ஒரு பாடசாலை மாணவி, அதாவது உடையார்கட்டு மகா வித்தியாலயத்திலே போர்க்காலம் ஒன்றில் பரீட்சை எழுதக்கூடிய ஒரு பெண் சந்திக்கக்கூடிய அவலம். அன்றைய காலத்தில் பிள்ளைகள் தங்களுடைய பரீட்சைகளை எவ்வளவு சிரமத்தின் மத்தியில் எழுதினார்கள் என்பதை இந்த கதை விளக்குகிறது. அரசினால் போர்க்காலத்தில் பாடசாலைகள் மீது குண்டுவீச்சு நிகழாது என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் உயர்தர பரீட்சை நடந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் அந்த பாடசாலையில் குண்டுவீச்சு நிகழ்வதும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எல்லோரும் சிதறி ஓடுவதும் பின்னர் ஓர்மத்துடன் அந்த பரீட்சை எழுதி முடிப்பதுமாக இந்த கதை செல்கின்றார். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் கல்விதான் நமக்கு அடிப்படையானது, கல்வியை நம்மிடம் இருந்து யாரும் பிரித்து விட முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை இந்த கதை நமக்கு சுட்டி நிற்கிறது. அது போலவே கோணேஸ்வரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி என்கிற கதை. எல்லா சிறுகதைகளும் புனைவுகள் அல்ல, உண்மைகளையும் தாங்கி நிற்கின்றன என்பதற்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு. இந்த தொகுப்பிலே இன்னொரு கதை இருக்கிறது, சத்தியமூர்த்தி அன்னை என்கின்ற கதை. இந்த இரண்டு கதைகளும் பேசுகின்ற சம்பவம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. 1991ஆம் ஆண்டு கிளிநொச்சி இந்து கல்லூரியிலே பாடசாலையினுடைய காலை பிரார்த்தனையின் போது ஒரு அரச தாக்குதலின் போது கொல்லப்பட்ட சத்தியமூர்த்தி என்கின்ற மாணவனுடைய உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கதை பேசுகின்றது. இந்த கதையிலே வரக்கூடிய சத்தியமூர்த்தி காலை பிரார்த்தனையின் போது இளம் மாணவர்களை பதுங்குகுழிகளுக்குள் அனுப்புகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே குண்டுவீச்சு தாக்குதலில் உடல் சிதறி பலியாகின்றான். அவனை அழைத்து கொண்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்ற வழியிலே அவன் இறந்து போகின்றான். இன்றைக்கும் கிளிநொச்சி இந்து கல்லூரியிலே சக்தி படிப்பகம் என்கின்ற நூலகம் அமைந்திருப்பதை பற்றியும் வருடாந்தம் சத்தியமூர்த்தி ஞாபகார்த்த உதைபந்தாட்ட விளையாட்டு கிண்ணம் நடைபெறுவதை பற்றியும் இந்த கதைகள் பேசுகின்றன. ஆகவே இந்த கதைகளை பார்க்கின்ற போது வெறுமனே புனைவு என்று அல்லாமல் இந்த மண்ணிலே நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நேரடி சாட்சியமாக பதிவு செய்த கதைகளாக இவற்றை பார்க்கலாம். அதுபோலவே மழைக்கால களமுனைகள் என்கின்ற ஒரு கதை இருக்கிறது. இந்த தொகுப்பிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான கதை. நாங்கள் போர்க்களங்களை பற்றி பார்க்கின்ற போது அவை வெறுமனே குண்டு வீச்சுக்களாலும் செல்வீச்சுக்களாலும் நிரம்பின என்று நாங்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளின் வீச்சுக்களை இந்த கதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. பங்கர்கள் முழுவதுமே மழை நீரால் நனைந்து விட அந்த மழை நீருக்குள்ளும் சகதிக்குள்ளும் எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள், போராளிகள் எப்படி வாழ்ந்தார்கள், சாதாரண குழந்தைகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இந்த கதைகள் சொல்லுகின்றன. இவற்றுக்கு மேலாக பங்கர் வாழ்க்கை என்று நாங்கள் சொல்கின்ற போது பங்கர் என்பது ஒரு சொகுசான வாழ்க்கையாக இருந்துவிட முடியாது. இருட்டு சூழ்ந்த உணவுகளற்ற வாழ்வியல் முறையை கொண்டது. இந்த கதைகளை படிக்கிற போது ஒரு கதையிலே வருகின்றது, சில வீடுகளிலே பங்கர்களுக்குள் சாமி புகைப்படங்களை கூட வைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய வாழ்வியலோடு இணைந்ததாக அந்த பங்கர்கள் மாறி இருக்கின்றன. இன்னொரு இடத்திலே வயது முதிர்ந்த மூதாட்டியை பங்கர்களுக்குள் இறக்குவது எப்படி என்கின்ற பிரச்சனை, அதற்காக அந்த தாயை இறக்குவதற்காக இடைநடுவிலே ஓடி வந்த மகன் இறந்து போகின்ற சம்பவத்தை கூட நாங்கள் இந்த கதைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
ஆகவே இந்த கதைகளினூடாக பார்க்கிற போது பங்கர் என்பது வெறுமனே ஒரு நிகழ்வாக மட்டுமல்லாது தமிழர்களுடைய வாழ்வியலோடு மாறிப்போன ஒரு சம்பவமாகவே நாங்கள் இதனை பார்க்க வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த யார் காரணம் என்கின்ற இந்த கதை பங்கர் தொகுப்பில் இடம்பெற்றிருந்தாலும் சமகாலத்தோடு ஒன்றித்து போகிறது. அதாவது போர்க்காலத்திலே தன்னுடைய முகத்தை இழந்த ஒரு பெண், முகத்திலே எரிகாயங்களோடு தப்பித்த ஒரு பெண், அன்றைக்கு நடந்த ரசாயன குண்டுவீச்சுக்களால் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய முகம் பொலிவிழந்து போகிறது. அதற்கு பின்னால் அந்த சூழலிலிருந்து அவள் கற்றுக்கொள்ள எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியதாக இந்த கதை பங்கர் கதை தொகுப்பிலே இடம்பெறுகின்ற கதைகள் பேசுகின்றன. இதுபோல இந்த கதையிலே மிக முக்கியமான ஒரு கதையாக நான் சொல்லக்கூடியது ஈரச்சாக்கும் சக்கரவானமும் என்கின்ற கதை. போர்க்காலத்திலே மக்கள் முழுவதுமாக இறுக்கமான முகங்களோடு தான் வாழ்ந்தார்களா என்றால் இல்லை. அவர்களுக்குள்ளும் நகைச்சுவை உணர்வுகள் இருந்திருக்கின்றன. சின்ன சின்ன நகைச்சுவை, வாழ்வோடு போர் இணைந்த காலத்தில் நகைச்சுவைகளும் இருந்திருக்கின்றன என்பதை இந்த மதிசுதாவினுடைய ஈரச்சாக்கும் சக்கரவானம் என்கின்ற கதை கூறுகிறது. இந்த கதையிலே வருகின்ற ஒருவர் எப்படி வெடிகுண்டிலிருந்து நீ தப்பித்தாய், கிபிர் போடுகின்ற குண்டிலிருந்து எப்படி தப்பித்தாய் என்று கேட்கின்ற போது அவர் சொல்லுவார், நான் ஒரு ஈரச்சாக்கு வைத்திருந்தேன், அந்த ஈரச்சாக்கை குண்டின் மீது போட்டு விட்டேன், ஆகவே அந்த குண்டிலிருந்து நான் தப்பித்து விட்டேன் என்று. இப்படியாக பகிடியாக வாழ்வை எப்படி கழித்திருக்கிறார்கள் என்கின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை கூட இந்த கதைகளிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த கதைகளை தொகுத்து நோக்குகிற போது பல்வேறு விதமான வாழ்வியல் முறைகளை கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பங்கர்களினுடைய வாழ்வியலை பற்றி பேசுகின்ற போது ஈழத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஏனைய சில பதிவுகளை படைப்புகளை பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது. குறிப்பாக தீபச்செல்வன் அவர்கள் எழுதிய பதுங்குகுழிக்குள் பிறந்த குழந்தை என்கின்ற கவிதையும், கடல் நுழைகின்ற மணல் பதுங்குகுழி என்கின்ற கவிதையும் மிக முக்கியமானவையாக காணப்படுகின்றன. அதுபோலவே பதுங்குகுழி, பங்கர் எனும் தலைப்புகளில் ஏனைய கதைகள் பல எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலை வைத்து பார்க்கின்ற போது இந்த கதையிலே இருக்கக்கூடிய கதைகள் ஒவ்வொன்றையுமே வாசித்து முடிக்கின்ற போது சிறுகதைக்குரிய முழுமையான கட்டமைப்புகளை இந்த கதைகள் பேசாவிட்டாலும் இந்த கதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் மிக மிக கனதியானவை. இந்த கதைகளை வாசித்த பிறகு அதிலிருந்து மீளுவது என்பதே மிக கடினமானதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நூலை எடுத்து வாசிக்கின்ற ஒருவர் அந்த காலத்தினுடைய வாழ்வியல் சித்திரங்களை, அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தங்கள் கைப்பட எழுதிய அந்த வாழ்வியல் சித்திரங்களை நேரடியாக உணர்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு வாழ்க்கை முறையை இந்த நூலில் இருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதனை விட இந்த நூலை வாசிப்பவர்களுக்கு சொல் விளக்கமாக சிலவற்றை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பங்கர் என்றால் என்ன, தரப்பால், ஹெலிகாப்டர், தியாகசீலம் முதலான விடயங்களை இவை என்றால் என்ன. ஏனென்றால் இன்றைக்கு இந்த நூலை வாசிக்கிறவர்களுக்கு சில விடயங்கள் விளங்காமல் போகலாம். வண்டு என்றால் என்ன என்றால் அவர்கள் ஒருவேளை இன்றைய மொழியில் அதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். ஆனால் அன்றைக்கு இருந்தவர்களுக்கு, அன்றைய வாழ்வியலோடு பழக்கப்பட்டவர்களுக்கு வண்டு என்றால் என்னவென்று தெரியும். இந்த கதைகளை ஒட்டுமொத்தமாக படித்து பார்க்கிற போது இங்கே பலருடைய வாழ்க்கை கூறப்பட்டிருக்கிறது. வேலைக்கு செல்கின்ற விவசாயிகள் எவ்வாறு கிபிர் தாக்குதலிலே ஆளாகி இருக்கிறார்கள், சன்னங்களால் எவ்வாறு துளைக்கப்பட்டிருக்கிறார்கள், பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள் காலை பிரார்த்தனைகளை முடிப்பதற்கு கூட முடியாமல் இருந்திருக்கிறார்கள் அன்றைய காலத்தில். இன்னும் சொல்ல போனால் பாடங்கள் நடக்க முடியாமல் பதுங்குகுழிகளுக்குள்ளேயே பதுங்கியிருந்த நாட்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதனை விட களமுனைகளிலே நின்றவர்களுக்கு எப்படியான சோகங்கள் இருந்திருக்கிறது. சப்பாத்துகள் பூராகவும் மழையில் நனைந்து ஊறி உணவற்ற காலங்கள், அந்த விடயங்களை கூட இந்த கதைகளிலே பேசக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மழை காலங்களில் உணவு வராவிட்டால் எப்படியாக தங்களுடைய காலத்தை கழித்திருக்கிறார்கள் முதலான விடயங்களை இந்த கதைகள் பேசுகின்றன. இந்த கதைகளை தொகுத்து நோக்குகின்ற போது தமிழர்களினுடைய ஒரு கால யுகத்தினுடைய சரித்திரத்தை பேசுகின்ற கதையாக இக்கதைகள் இருந்திருக்கின்றன. இந்த பங்கர் கதைகளை பார்க்கின்ற போது எனக்குள்ளே ஒரு விடயம் தோன்றியது. எப்படி இந்த பங்கர் பற்றிய வாழ்வியலை நாங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறோமோ அதுபோல எங்களுடைய மண்ணிலே இருக்கக்கூடிய கஞ்சியை பற்றிய கதைகளையும் பேச வேண்டும். அவை தனியாக தொகுக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய தொகுப்புகளுக்கு ஒரு ஆணி வேறாக இந்த தொகுப்பை நாங்கள் கொள்ள முடியும். இந்த கதைகள் எங்களுடைய பொக்கிஷங்கள். இந்த கதைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டியதும் அவற்றை வாசிக்க செய்ய வேண்டியதும் மிக முக்கியமான கடமையாகும். அந்த வகையில் இந்த சிறுகதை தொகுப்பில் தங்களுடைய படைப்புகளை முன்வைத்திருக்கக்கூடிய 30 எழுத்தாளர்களுக்கும்
அந்த படைப்புகளை தொகுத்திருக்கக்கூடிய எழுத்தாளர் வெற்றி செல்வி அவர்களுக்கும், எழுத்தாளர் வெற்றி செல்வி அவர்கள் இந்த மண்ணிலே மிக கனதியான படைப்புகளை முன்வைத்தவர். போராளியின் காதலி, குப்பி முதலிய மிகச்சிறந்த படைப்புகளை முன்வைத்தவர். இன்றைக்கும் வாழ்வியலோடு மிக மக்களோடு இணைந்து தன்னுடைய பணிகளை முன்னெடுப்பவர். அந்த வகையில் இந்த நூலை பதிப்பித்திருக்கக்கூடிய எங்கட புத்தகங்கள் குழுவினருக்கும் நன்றிகளை கூறி மற்றொரு புத்தகத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.